இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்பு பெருவிழாவை சிறப்பிக்கின்ற இந்த நன்னாளிலே உங்கள் குடும்பங்களிலும் உங்கள் உள்ளத்திலும் உங்கள் நண்பர்களிலும் உங்களுக்கான அன்பு மிகுந்த மனிதர்களிடத்திலும் அமைதியும் சமாதானமும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்க அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவரின் விண்ணேற்பு நம்மை எழுச்சி வர செய்கிறது. ஒரு பொருள் நிறைந்த வாழ்க்கைக்கு நம்மை அழைக்க குரல் கொடுக்கிறது. ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த விண்ணேற்பு என்பது எல்லோருக்குமானது, அகில உலக அனைத்து மக்களுக்குமானது என்பதிலே நாம் மகிழ்ச்சி கொள்கிறோம். அன்பு மக்களே, ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்பிலே அகமகிழ்வோம். இப்படி ஒரு மாபெரும் வாழ்க்கையை வாழ்ந்து நிறைவு செய்து விண்ணில் நிறைந்திருக்க ஆண்டவர் இயேசுவை புகழ்வோம். அவருடைய நாமத்தை உச்சரிப்பதிலே மகிழ்ச்சி கொள்வோம். அவர் கொடுத்த இந்த அர்த்தமுள்ள வாழ்க்கையை நமதாக்கிக் கொள்ள இந்த திருப்பலி வழியாக சிறப்பாக வரம் கேட்போம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நாம் குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் அன்னையான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் எனக்காக சிறப்பாக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்குறைகளை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகன் கிறிஸ்துவின் விண்ணேற்றம் எங்களுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கின்றது. தலையாகிய அவர் பெற்ற மாட்சிக்கே அவரது உடலாகிய நாங்களும் அழைக்கப்பட்டுள்ளோம் என்னும் எதிர்நோக்கை எங்களுக்கு தருகின்றது. எனவே நாங்கள் உமக்கு அன்புடன் நன்றி கூறி
புனிதமான மகிழ்ச்சியுடன் அக்களிக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பணி நூலிலிருந்து வாசகம். 1வது அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள இறைவார்த்தைகள். தெயோபில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்தியபின் விண்ணேற்றமடைந்தார். விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரவேலுக்கு ஆட்சியுரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்து விட்டது. அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றமடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், அவர் புகழை நாளும் பாடிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், அவர் புகழை நாளும் பாடிடுவேன். என் ஆன்மாவரில் பெருமை கொள்ளும், என் ஆன்மாவரில் பெருமை கொள்ளும். எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக, எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலகம் முடிவு வரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. நூற்பிரிவு 28, 16 முதல் 20 வரை உள்ள இறை வார்த்தைகள். 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். ஏது வாழ்வு தரும் இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய இறை மக்களே, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய பிறப்பு, வாழ்வு, இறப்பு, அதை தொடர்ந்த உயிர்ப்பு, நிறைவாக விண்ணேற்பு என்று பல்வேறு பரிணாமங்களில் அவருடைய வாழ்க்கையை திருப்பலி வழியாக, விவிலியங்களை வாசிப்பதன் வழியாக, சிந்திப்பதன் வழியாக, தியானிப்பதன் வழியாக உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். நாம் பேறு பெற்றவர்கள்தான். ஆண்டவருடைய விண்ணேற்பு இந்த காலகட்டத்திலே நமக்கு எதை சுட்டுகிறது? கொரோனா என்ற வைரஸினுடைய தாக்கத்தால் உலகமே நின்று போவது போல ஒரு சூழல். இந்த சூழலில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கிறது. இந்த உலகத்தை ஆளுகின்ற அரசாங்க தலைவர்களுக்கென்று ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த சூழலில் பல்வேறு வகையில் எல்லா மக்களினங்களையும் ஒன்று சேர்க்கக்கூடிய வியாபார தொழில் நிறுவனங்களுக்கென்றும் இந்த சூழலில் ஒரு நோக்கம் இருக்கிறது. மக்களாகிய நாம், நமக்கும் நோக்கம் இருக்க வேண்டும். இருக்கிறதா? இந்த சூழலில் நம்முடைய நோக்கம் எதை நிறைவேற்ற துடிக்கின்றது? இந்த சூழலில் நம்முடைய நோக்கத்திற்கான சாதகமான சூழல்கள் என்ன? இந்த வேளையில் ஆண்டவருடைய விண்ணேற்பு நமக்கு என்ன சுட்டுகிறது என்பதை விவிலிய ஒளியிலே யோசிப்பது புனிதமானது, பயனுள்ளது. நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற வார்த்தை மகத்துவமானது. நன்றாக யோசித்து பாருங்கள். அன்றாட வாழ்க்கையிலே நான் உன்னோடு இருக்கிறேன், நீ கவலைப்படாதே, நான் பார்த்துக் கொள்கிறேன், நீ கலங்காதே என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர்களை கொஞ்சம் தேடி பாருங்கள். அவர்களுக்காக நன்றி சொல்லுங்கள். அவர்கள் இருப்பதால் தான் நீங்கள் மீண்டும் மீண்டும் உயிர்த்து கொண்டே இருக்கிறீர்கள். உயிர்ப்பு சாத்தியமாவதற்கு ஒரே காரணம், அருகில் இருக்கக்கூடிய மனிதர்கள் கவலைப்படாதே, தைரியமாக இரு, ஒன்றுமாகிவிடாது, எல்லாம் கடந்து போகும், மீண்டும் ஒரு வாழ்க்கை உண்டு, துணிவாக இரு
கண்ணீரை துடைத்துக்கொள் என்று அன்புறவு வார்த்தைகளால் நம்மை அலங்கரிக்கிறார்களே, அந்த மானிட மக்களுக்கு நாம் இந்த நாளிலே நன்றி சொல்வோம். ஒவ்வொரு மனிதனும் அன்றாடம் பிறந்து இறந்து மீண்டும் உயிர்த்து விண்ணேற்பை அடைகின்றான். ஆண்டவர் இயேசுவை நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையோடு பொருத்தி பார்க்கிறோம்? அவருடைய வாழ்க்கையை சற்று புதிய திசையிலே ஆய்ந்து பார்த்தால் புலனாகும். எல்லோரையும் போலத்தான் பிறந்தார், வாழ்ந்தார். ஏன் மாணவ பருவத்தில் காணாமலும் போனார். காணாமல் போவது என்பது என்ன? தனக்கு பிடித்தவற்றை நோக்கிய பயணம், வேறெல்லாவற்றையும் மறந்து, அதுதான் காணாமல் போதல். அதை சிறுபருவத்திலேயே அவர் செய்தார். அவரை சுற்றி நல்ல உறவுகள் இருந்தது. கற்றிருக்கின்றார். மாபெரும் ஞானத்தோடு வெளிப்படக்கூடிய அளவுக்கு தன்னை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். போதித்தார். நல்ல நண்பர்களை சேர்த்து கொண்டார். என்னோடு இருப்பதற்கான சீடர்களை தேர்ந்து கொண்டார். அவர்களை திடப்படுத்தினார். அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவர்களை விமர்சனம் செய்தார். புரியாதது போல இருந்த அந்த சீடர்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லி 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 புரிய வைத்து தன்னுடைய பாதையை அவர்களுக்கு காட்டிக்கொண்டே இருந்தார். தனக்கான ஒரே நோக்கம் தந்தையோடு இருப்பது, தந்தையாக மாறுவது, தந்தையிடமிருந்து எப்போதும் விலகாதிருக்கக்கூடிய அந்த மானிட பறவையை உய்த்துணர்வது. தன்னுடைய நோக்கத்திற்காக அவர் தன்னை தயாரித்தார். தன்னை சார்ந்திருந்த மக்களையும் அதற்கு தயாரித்தார். எனவே எல்லோரையும் போல்தான் வாழ்ந்தார், நடமாடினார், பயணம் செய்தார், பல்வேறு மக்களை சந்தித்தார். அந்த நோக்கம் என்ன? உயிர்க்க வேண்டும், உயிர்த்து விட வேண்டும். காரணம், இந்த பூமியிலே எப்பொழுதும் தலைவர்கள், இந்த பூமியை சார்ந்த நோக்கத்தோடு வாழக்கூடிய தலைவர்கள் நம்மை அழிப்பார்கள். எனவே அதையும் தாண்டி ஒரு உலகம் இருக்கிறது, கடவுளுடைய திட்டம் இருக்கிறது என்பதை தன்னுடைய வாழ்க்கையிலே மெய்ப்பித்து காட்டுகின்றார், முன்மாதிரி காட்டுகின்றார். எனவே உயிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நேர்மையோடு வாழ்கின்றார், உண்மையை தேடுகின்றார், கடவுளை நோக்கிய பயணத்தில் தைரியமாக இருக்கின்றார், தன்னிடம் இருப்பவற்றை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று தூண்டுகின்றார், பாவிகளை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார், குழந்தைகளை அரவணைத்துக் கொள்கின்றார். இந்த உலகத்தை தாண்டியும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த உலகம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாதையிலிருந்து விலகிய ஒரு திசையும் நமக்கு இருக்கிறது என்பதை ஒவ்வொரு சூழலிலும் அவர் கற்றுக் கொடுத்தார். இப்பொழுது நன்றாக யோசித்து பாருங்கள். வேலையும் பணமும் என்று மீண்டும் மீண்டும் எந்திரகதியாக இயங்கிக் கொண்டே இருக்கிறோமே ஒழிய, இதையும் தாண்டி ஒரு உலகம் இருக்கிறது, அன்பு இருக்கிறது, உறவு இருக்கிறது, நட்பு இருக்கிறது, அமைதி இருக்கிறது, தேடல் இருக்கிறது, பயணம் இருக்கிறது, ஒருவரை ஒருவர் பார்த்து பரிமாறக்கூடிய அன்பு இருக்கிறது, உணவு சமைத்தல் இருக்கிறது, அவற்றை சந்தோஷமாக பகிர்வதென்று இருக்கிறது, நோயாளிகளை தேடுவது இருக்கிறது, ஏழைகளை கவனிப்பது என்று இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது என்பதை எல்லாம் மறந்து பணமும் வேலையும் என்று எல்லாவற்றையும் மறந்தோம். இயேசு மீண்டும் வாருங்கள், உங்களுக்கான வழிகாட்டுகிறேன் என்று தன்னை முன்மாதிரி காட்டுகின்றார். எனவே கடவுளை தேடுகின்ற மனிதர்கள் உயிர்க்க வேண்டும், அவரை போல மாற வேண்டும் என்ற திசைக்காகத்தான் அவர் எல்லா வகையான சமூக அனுபவங்களையும் கொள்கின்றார். ஆனால் அது உண்மையை நோக்கியதாக இருந்தது, இறைவனை நோக்கியதாக இருந்தது. திசை விலகவே இல்லை. சோகங்கள் இருந்தது, அழுதார், பிரிவையும் உணர்ந்து கொண்டார். ஒரு மாபெரும் மரணம் நம்மை கவ்வப் போகிறது என்று நினைத்து கண்ணீர் விட்டும் அழுதார். ஆனால் திசை விலகவே இல்லை, தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருந்தார். எனவே அவமானப்படுதலும் தண்டனைக்கு உரியக்கூடிய சூழலிலே சிக்கிக் கொள்வது வந்து எல்லாவற்றையும் அனுபவித்து இறக்கின்றார். ஆனால் கடவுள் அவருக்கு கொடுத்த ஒரு மாபெரும் மகிமை உயிர்ப்பு. எதை தேடுகிறோமோ அது கிடைக்கும். ஆண்டவர் இயேசு தேடியது உயிர்ப்பு. இந்த உலகத்தில் கொடுமையான மரணத்தையும் தாண்டி நான் உயிர்ப்பேன், இந்த தலைவர்கள் கொடுக்கக்கூடிய தண்டனையும் தாண்டி என்னுடைய இந்த உயிரையும் கடந்த ஒரு உறவை, மேன்மை நான் அடைவேன் என்ற தேடலுக்கு கடவுள் பரிசளிக்கின்றார். உயிர்ப்பு. அந்த உயிர்ப்புக்கு பின்
நடந்த காட்சிகள் எல்லாம் திருத்தூதர் பணிகளிலே நமக்கு வியப்புறச் செய்கின்றன. யூதர்களும் புறையினத்தாரும் ஒன்று கூடி இயேசுவின் பெயரை சொல்லி அவருடைய திசையிலேயே படிப்படியாக களமிறங்கி நிற்கின்றனர். எத்தகைய துன்பத்தை மேற்கலாம் என்று துணிவோடு நிற்கின்றனர். எவ்வளவு ஒரு மேன்மையான வாழ்க்கை! தான் உருவாக்கியவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். இயேசு சொன்னது அனைத்தும் உண்மை, அவரை பின்பற்றலாம், வாருங்கள், துணிவாக அழைக்கின்றார்கள், திருமுழுக்கு கொடுக்கின்றார்கள். ஒரு வருடத்திற்கு முன்னதாக எனக்கு தெரிந்த ஒரு இளைஞர், அவருடைய தந்தை நோய்வாய்ப்பட்டு திடீரென இறந்து போனார். திருப்பலிக்காகவும் சென்றிருக்கிறேன். அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை, அந்த இளைஞன் சொன்ன வார்த்தை, நான் வாழும் வரை என்னுடைய இதயத்தில் இருக்கும், மக்களுக்கு அதை பறைசாற்றுவேன். பலரும் ஆறுதல் சொல்கிறார்கள், ஃபாதர், இறந்து போன என்னுடைய தந்தை உயிர்த்து வந்தால் மட்டுமே எனக்கு ஆறுதலாக இருக்கும். அதை தவிர இந்த வார்த்தைகள் எல்லாம் என்னை என்ன செய்துவிடப் போகிறது? இறந்து போன என்னுடைய தந்தை மீண்டும் உயிர்த்தார் என்றால் நான் ஆறுதல் அடைவேன். யதார்த்தம், உண்மை. நம்மை விரும்பியவர்கள், நம்மை நேசித்தவர்கள், நம்மோடு உணர்ந்து வாழ்ந்தவர்கள் இறந்து போனால் மீண்டும் அவர்கள் உயிர்க்க மாட்டார்களா, வந்துவிட மாட்டார்களா என்ற ஏக்கம் நம் எல்லோருக்கும் இருக்கிறது. இதை சீடர்களுக்கு கடவுளுக்கான வாழ்க்கைக்கு ஒரு பரிசாக வழங்குகின்றார். அந்த சீடர்கள் முன் தோற்றம் கொடுக்கின்றார். நான் தான் உங்களோடு பழகி பேசி கொலை தண்டனைக்கு ஆளாகி மரணித்து இன்று உயிர்த்து உங்கள் முன் நிற்கின்றேன். தோமா, என்னை தொட்டுப்பார். அவரோடு உணவு உண்டு மீண்டும் காட்சி கொடுத்து அவர் தேடிய அந்த இலக்கை முழுமையாக்குகின்றார். இறுதியாக, உங்களை நான் அனாதையாக விட்டு செல்ல மாட்டேன், கவலை கொள்ளாதீர்கள். காரணம், நீங்கள் ஆவியிலே புதுப்படைப்பாக மாறப்போகிறீர்கள். உங்களுள் நான் இருக்கிறேன். நான் தந்தையுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பது போல நீங்கள் என்னுள் இருக்கிறீர்கள். எனவே உங்களோடு இருக்கிறேன் என்ற உறுதியான வார்த்தை. அந்த வார்த்தையை சீடர்களுக்கு பகிர்ந்து விட்டு விண்ணேற்பு அடைகின்றார். விண்ணேற்பு என்பது சாதி, மதம், இன்னும் மொழி, எல்லா வேறுபாடுகளையும் கடந்து எல்லாருக்கும் எல்லாமாக மாறக்கூடிய ஒரு மகத்துவம். உயிர்க்கக்கூடிய ஆசையுள்ள அந்த இயேசுவால் தான் அப்படி சிந்திக்க முடிந்தது. நம்முடைய பணக்கவலையும் தொழில் கவலையும் மட்டுமே நம்மை சுருக்கி சுருக்கி மரணத்தோடு முடிந்து விடுகிறது. அன்பு நண்பர்களே, ஆண்டவர் இயேசு முன்மாதிரி காட்டியிருக்கின்றார். அவமானப்படுங்கள், துன்பப்படுங்கள், கவலைப்படுங்கள், இழப்பு நேரிட்டாலும் கவலை கொள்ளாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற அந்த இயேசுவின் வார்த்தையை நமதாக்கிக் கொள்வோம். நெஞ்சுக்கு நெருக்கமானவரிடம் அந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்வோம். கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். ஒருவரோடு சகோதர பாசத்தோடு தேற்றிக் கொள்ளுங்கள். உங்களுடைய அன்பை உறுதிப்படுத்துங்கள். அதன் மூலமாக கடவுள் நம் எல்லோருக்கும் மேன்மை வழங்குவார், விண்ணேற்பு வழங்குவார். இயேசுவின் பெயரை சொல்லக்கூடிய அனைவரும் எல்லோருக்குமானவர்கள். ஏழை என்றும் பணக்காரன் என்றும் எந்த வேதமும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் பேதமில்லை. எனவே விண்ணேற்பு என்பது முழுமையடைவது. அடுத்தவரிடம் சொல்லுங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களோடு இருக்கிறேன், இன்பத்திலும் துன்பத்திலும் உங்களோடு இருக்கிறேன் என்று உறுதிபடச் சொல்லுங்கள். எவரையும் விட்டு விலக விடாதீர்கள், இடைவெளியே கொண்டு வந்து விடாதீர்கள். அது இணையில்லாத துன்பமாக மாறிவிடும். இடைவெளி ஆபத்தானது. நெருக்கம்தான், நான் உறுதியாக உன்னோடு இருக்கிறேன் என்ற உளப்பூர்வமான நெருக்கம்தான் நம்மை விண்ணேற்படைய செய்யும். எல்லாருக்குமான மனிதர்களாக மாறும், எல்லோருக்கும் இறங்கச் செய்யும், எல்லோருக்கும் உதவி செய்ய தூண்டும். அந்த மகத்துவமான வாழ்க்கையை இந்த நாளிலே ஆண்டவரிடம் உருக்கமாக மன்றாடி பெறுவோம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். அனைவரும் எழுந்து நின்று திருச்சபை நம்பிக்கையை மகிழ்வோடு அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன்.
தூய ஆவியின் வல்லமையா இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளையும் மௌனமாக சொல் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். எங்கள் அன்பு இறைவா, உம் திருமகனின் வாழ்க்கை முன்மாதிரியாக கொடுத்து இந்த பூமியில் மகத்துவமாய் வாழ பணித்திருக்கின்றீர். எம் மக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். எல்லா வகையான சோதனையிலிருந்தும், நோய்களிலிருந்தும், அவமானங்களிலிருந்தும், துன்பங்களிலிருந்தும் விடுதலை பெறுவதற்கான வழியை, வெளிச்சத்தை காட்டி ஆசீர்வதித்தருளும். அவர்கள் மேல் மது ஆவியை நிரப்பி வழிகாட்டும், திடப்படுத்தும். எந்த சூழலிலும், உண்மையிலும், நேர்மையிலும் செல்லக்கூடிய பாதையிலிருந்து விலகாது நிற்க துணை புரியும். இறைவா, மன்னிப்பின் மூலமாக எல்லோரையும் அரவணைத்துக் கொண்ட அந்த உளப்பாங்கை எங்களுக்கும் கொடையாக வழங்கும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவா, உந்தன் அரசு மலர உழைக்க வருகின்றேன். ஏழை எளியோர் ஏற்றம் காண என்னை தருகின்றேன். இதயம் மகிழ்ந்து ஏழை என்னை கனிவாய் ஏற்றிடுவாய், பலியாய் மாற்றிடுவாய். இறைவா, உந்தன் அரசு மலர உழைக்க வருகின்றேன். ஏழை எளியோர் ஏற்றம் காண என்னை தருகின்றேன். அன்புக்குரியவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலியானது எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் வணக்கத்துக்குரிய விண்ணேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் இக்காணிக்கைகளை உம் திருமுன் கொண்டு வருகின்றோம். இவ்வாறு இப்புனிதமிக்க பரிமாற்றத்தினால்
நாங்களும் விண்ணகத்துக்கு உரியவற்றையே நாட அருள் புரிவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர், வானதூதர் வியப்புரையின்று வானங்களின் உச்சிக்கு ஏறிச் சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகுக்கு தீர்ப்பிடுகின்றவரும் ஆற்றல் மிகு அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ்நிலையிலிருந்து விலகிச் செல்வதற்காக அன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகிய அவர் முன் சென்றவிடத்துக்கு அவர்தம் உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் எனும் நம்பிக்கையை தருவதற்காகவே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவரே நம்மிறைவன் தூயவரே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவரே. தூயவரே நம்மிறைவன் தூயவரே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவரே. விண்ணகமும் விண்ணகமும் மண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதத்தில் கடவுளுக்கு ஓசன்னா ஓசன்னா, உன்னதத்தில் கடவுளுக்கு ஓசன்னா ஓசன்னா. ஆண்டவரின் ஆண்டவரின் பெயராலே பெயராலே வருபவராசி பெற்றவரே. உன்னதத்தில் கடவுளுக்கு ஓசன்னா ஓசன்னா, உன்னதத்தில் கடவுளுக்கு ஓசன்னா ஓசன்னா, உன்னதத்தில் கடவுளுக்கு ஓசன்னா ஓசன்னா, உன்னதத்தில் கடவுளுக்கு ஓசன்னா ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மார்சல், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்னும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். இறை மகனேசு நமக்கு போதித்தவாறு அன்பிலும் ஒற்றுமையிலும் வாழ மன்றாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு பயமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் புது வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும்
மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் வழங்கும் அமைதியை மகிழ்வுடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி தந்தருளும். எங்களுக்கு அமைதி தந்தருளும். எங்களுக்கு அமைதி தந்தருளும். எங்களுக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் திருமகன், உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், எனது ஆன்மா நலமடையும். இவ்வழிபாட்டில் கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து மக்களும் நற்கருணை ஆண்டவரை இதயத்தில் ஏற்றுக்கொள்வோம், உள்ளத்தில் ஒளியாக ஏற்றுக்கொள்வோம். நான் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் உண்ணுகின்ற பொழுது நீங்களும் இணைந்து உண்பதாக கருதி நான் இதயத்தில் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்களும் அமைதியாக இறைவனை இதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அன்புக்குரிய நண்பர்களே,
விண்ணேற்பின் ஆண்டவரை இதயத்தில் ஏற்று அதை குடும்பங்களில் பகிர்வோம். ஆண்டவர் இயேசு வாழ்ந்து காட்டிய அந்த முன்மாதிரி நம்முடைய இதயங்களில் எப்பொழுதும் நிறைந்திருக்கட்டும். எல்லோரிடமும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற உணர்வை புதுப்பித்துக் கொள்வோம். அது ஒளியாக எப்பொழுதும் நம்மிடமிருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கட்டும். இந்த மனிதரோடு இருந்தால் உண்மையை உணர்கிறேன், நன்மையை அறிகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன் என்ற ஒரு உணர்வை வெளிப்படுத்தி கொண்டே இருங்கள். ஆண்டவர் இயேசு நான் உங்களோடு இருக்கிறேன் என்று விண்ணகத்திற்கு அவர் செல்கின்ற போது சொன்ன வார்த்தை நாம் இந்த மண்ணகத்தில் வாழும் வரை நினைவு கூர்ந்து நம்மோடும் நம் அயலோரோடும் நிலைநிறுத்திக் கொள்வோம். அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இவ்வுலகில் இருக்கும் நாங்கள் விண்ணக மறை நிகழ்வுகளை கொண்டாட அருளுகின்றீர். எங்கள் இயல்பு உம்மோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்துக்கே எமது கிறித்தவ பற்றன்பு எம்மை இட்டுச் செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறை அன்பிலும் மகிழ்ச்சியிலும் சென்று வாழுங்கள். இறைவன் உடனிருக்கின்றார். இறைவனுக்கு நன்றி. நெஞ்சில் சூரக்கும் நன்றி ஸ்வரங்கள் நானிலமெங்கும் நான் பாட, நந்தவனத்தில் உண்டுகளிக்கும் வண்டுகள் பாடும் பண்போல. நெஞ்சில் சூரக்கும் நன்றி ஸ்வரங்கள் நானிலமெங்கும் நான் பாட, நந்தவனத்தில் உண்டுகளிக்கும் வண்டுகள் பாடும் பண்போல. விண்ணில் முளைத்திடும் மின்மினியாய் நெஞ்சில் முளைத்திடும் நல்விதைகள், மின்னித் தெளித்திடும் மின்னல்களாய் கண்ணில் தெரிந்திடும் நம்பிக்கைகள். நன்மையைக் கண்டேன் நல்லெண்ணம் கொண்டேன் நானிலமெங்கும் உன் புகழ் சொல்வேன். நெஞ்சில் சூரக்கும் நன்றி ஸ்வரங்கள் நானிலமெங்கும் நான் பாட, நந்தவனத்தில் உண்டுகளிக்கும் வண்டுகள் பாடும் பண்போல. தோளழுத்தும் நுகத்தடியின் விலங்குகளை உடைக்க, தோளமையில் பூமியிலே புது உலகம் படைக்க. தோளழுத்தும் நுகத்தடியின் விலங்குகளை உடைக்க, தோளமையில் பூமியிலே புது உலகம் படைக்க. நெஞ்சுக்குள்ளே புரட்சி கடலை யார் விதைத்தது, கண்ணுக்குள்ளே நெருப்பு கடலை யார் வைத்தது. அஞ்சாத நெஞ்சமும் அணையாத எண்ணமும் எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. நெஞ்சில் சூரக்கும் நன்றி ஸ்வரங்கள் நானிலமெங்கும் நான் பாட, நந்தவனத்தில் உண்டுகளிக்கும் வண்டுகள் பாடும் பண்போல.